எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, வீக்லி ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் இந்த வாரத்துக்குரிய உங்களுடைய கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து என்ன யூனிவர்ஸ் வந்து மெசேஜ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பயர் செலெக்ஷன் கிடையாதுங்க. இன்றைக்கி வந்து ஒரு ரீடிங் தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, உங்களுடைய கைடன்ஸ் ரீபர்த், கான்சியஸ், பியாண்ட் இல்யூஷன். ஓகே, ஸோ உங்களுடைய ஃபஸ்ட் மெசேஜ் என்ன அப்படின்னா, யூனிவர்ஸ்டர் இருந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ரீபர்த் ஆக வேண்டிய டைம், நீங்கள் வந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய டைம், உங்களுடைய புத்தியை வந்து யூஸ் பண்ண வேண்டிய டைம். ஸோ சம்திங் இங்கே பியாண்ட் இல்யூஷன் அப்படின்றது வந்து இருக்குது. ஒரு இல்யூஷன் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் வந்து போயிட்டுருக்கு. இல்லை பாஸ்டில் இருந்திருக்கலாம். அதுக்குரிய ஒரு ஆன்சர் நீங்கள் தேடிட்டு இருக்கலாம். இல்லை ஏன் நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கலாம். பட் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களை ஒரு காட் பண்ணணும். உங்களை வந்து உங்களுடைய மனதளவில் நீங்கள் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்ற மாதிரி தான். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஒரு எனர்ஜெட்டிக்காக நீங்கள் வரணும். ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ சம்திங் நீங்கள் உங்களுடைய ஒரு ப்ரீவியஸாக நடந்த விஷயம், இல்லை உங்களுக்கு வந்து சம் ஆன்சர்ஸ், ஒரு சொல்யூஷன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகே, பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து காட்டுறாங்க. ஓகே, வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபைட்டிங், ரைப்னஸ். ஸோ இது வந்து என்ன எனக்கு தெரியுது அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு வந்து மேபி அது எண்ட் ஆகிருக்கலாம். அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அங்கே வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ எனர்ஜி பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து அங்கே ஃபைட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அங்கே தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காகவும் இல்லை வந்து உங்களுடைய எனர்ஜியை வந்து அங்கே வேஸ்ட் பண்ணுறதும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே வருது. ஓகே, முடிஞ்ச விஷயத்துக்கு மறுபடியும் நீங்கள் வந்து அங்கே ஒரு ஸ்டார்ட் பண்ண தேவை கிடையாது. இங்கே வந்து உங்களை வந்து ஒரு கான்சியஸாக இருக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும், இனிமேல் நீங்கள் என்ன ஒரு முடிவுகளை ஒரு ஃப்யூச்சருக்காக நீங்கள் எடுக்கணும், உங்களுக்காக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே கான்செப்ட் வருது. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுத்த விஷயங்கள், உங்களுக்கு வந்து அது வந்து என்ன சொல்கிறது, புளிச்சு போன விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அங்கே வந்து ஒரு ஃபேவரே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அங்கே வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் நினச்ச மாதிரி அந்த விஷயம் நடந்திருக்காது. ஏதோ ஒரு விஷயம் வந்து அங்கே உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துருக்கும். அதுக்காக வந்து இன்னும் நீங்கள் மனசில் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அந்த விஷயம் வந்து மறுபடியும் ஒரு நியூவாக ஸ்டார்ட் ஆகணும், இல்லை வந்து அது வந்து கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு ஃபைட்டிங் சென்ஸ் வந்து கொண்டு வராதிங்க. தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது மெசேஜ். ஓகே, ஃப்ளாரிங், வி ஆர் த வேர்ல்ட். ஸோ ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு யாரும் இல்லை, உங்களை வந்து நீங்கள் தனிமைப்படுத்திக்கிறீங்க. நீங்கள் உங்களை வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து அதை சர்வ் பண்ணலை, அந்த பர்சன் வந்து உங்களுக்கு வந்து அந்த லவ், அந்த சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிற விஷயம், உங்களுடைய லைஃப் வந்து இது வந்து இங்கே நடந்த விஷயமா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் அங்கே கார்மிக் ஒரு எனர்ஜி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு அது ஃபேவராக இல்லை, ஒரு டாக்ஸிக் எனர்ஜி மாதிரியே இருக்குது. ஸோ அங்கே வந்து மறுபடியும் நீங்கள் போய் ஒரு அவமானப்படுறதும், இல்லை அங்கே வந்து உங்களுக்கு அந்த கஷ்டம் மறுபடியும் நீங்கள்
எடுத்துக்கிறது அது தேவையில்லாத விஷயம். உங்களுக்கு ஒரு 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 எனர்ஜி நல்ல ஒரு இருக்குது. அதாவது வந்து உங்களுக்கு அது வந்து உங்களுடைய பேஷனாக இருக்கலாம், இல்லை படிப்பாக இருக்கலாம், உங்களுடைய ஒரு ஸ்கில்ஸாக இருக்கலாம். ஸோ சம்திங் நீங்கள் ஒரு இங்கே வந்து எப்படி இருக்குன்னா, வி ஆர் தி வேர்ல்டு அப்படின்றது உங்களுக்கு அதாவது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஒரு லைஃப் இருக்கலாம். இல்லை அங்கே வந்து ஒரு ஒரு நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு ஒரு அப்ரிஷியேஷன் அப்படின்றது ஒரு பீப்புள்கிட்ட இருந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் பர்பஸ் அப்படின்றது இங்கே இருக்குது. அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அதில் வந்து ஒரு எனர்ஜியை கொடுங்க, அதில் வந்து சந்தோஷம் இருக்குது, அதில் வந்து ஒரு சக்ஸஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. எதாவது வந்து இது வந்து ஒரு நியூ எனர்ஜி எனக்கு காமிக்குது. இந்த நியூ பர்த் வந்து இங்கே கொண்டு வாங்க. ஓகே, ஸோ இந்த நியூ பர்த் வந்து இங்கே கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஆல்ரெடி இருக்கிற விஷயத்துக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்து இருந்த விஷயம், பாசிட்டிவ் விஷயம், உங்களுக்கு ஃபேவர் இல்லாத விஷயத்துக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்கள் எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணணுன்னா, உங்களுக்கு இனிமேல் எங்கே உங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் நினச்ச விஷயத்துக்கு, இல்லை உங்களுக்கு அந்த அப்ரிஷியேஷன் எங்கே கிடைக்குமோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு காமிக்கிறாங்க. அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஸோ அதில் வந்து ஒரு உங்களுக்கு உங்களுடைய முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. ஓகே, வேறு என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். சர்ச் கிளிஞ்சிங் டு த பாஸ்ட், சைலன்ஸ். ஸோ சில விஷயத்துக்கு வந்து நீங்கள் சைலன்ஸாக இருக்கிறது பெட்டர். இங்கே வந்து ஒரு நீங்கள் ஸோ சம்திங் ஒரு காம் எனர்ஜி இந்த ஆன்சர் வந்து இந்த சைலன்ஸ் மூலயமா உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்கலான்னு ஃப்யூச்சரில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து துரத்தி போகிறதும் இல்லை நீங்கள் வந்து அந்த பாஸ்ட்டில் போய் அந்த சிச்சுவேஷன் வந்து ரீக்ரியேட் பண்ணுறது இல்லை. அதில் வந்து ஒரு அந்த எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு அது வந்து ஒரு லோ வைப் கொடுக்குது, உங்களுக்கு அது கஷ்டம் கொடுத்துட்ருக்கு. ஸோ அதனால் வந்து அங்கே மறுபடியும் நீங்கள் இந்த இல்யூஷனில் போகிறது, அங்கே கஷ்டப்படுறது அதெல்லாம் வேணாம். இப்போ வந்து சைலன்ஸ் உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ட்ராக் போயிட்டுருக்கு, ஒரு நியூ ட்ராக் அப்படின்றது இருக்குது. இந்த ட்ராக்கில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒரு பாசிட்டிவிட்டி இங்கே இருக்குது. ஸோ இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப், உங்களுடைய ஃப்யூச்சர், ஒரு க்ரோத் அப்படின்றது இருக்குது. ஈவன் இது மணி வைஸ்லையும், உங்களுடைய கெரியர்லையும், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சைட்லையும் சம்திங் இங்கே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தெரியுது, பாசிபிலிட்டிஸ் தெரியுது. இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஆன்சர் வேணும், உங்களுக்கு சொல்யூஷன் வேணும்னா இப்போதைக்கு நீங்கள் காமாக இருக்கிறதும், அதை வந்து தொடராமல் இருக்கிறதும், ஸோ அதே மாதிரி வந்து இந்த பாஸ்ட்டில் வந்து இருக்கிற விஷயங்களை வந்து நீங்கள் வந்து மெமரிஸாக நீங்கள் கொண்டு வர்றதும், இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது, இக்னோர் பண்ணுறது பெட்டர். இது உங்களுடைய ஒரு எனர்ஜியை வந்து லோ வைப் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் அதிலிருந்து இந்த எனர்ஜிக்கு வந்து நீங்கள் ஷிஃப்ட் ஆகிறது பெட்டர். உங்களுக்கு இருக்குது, ஈக்குவலண்ட்டாக தான் இந்த பேலன்ஸும் எனக்கு தெரியுது. ஸோ இதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ இதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ வேறு என்ன இருக்குது? ஸோ மறுபடியும் அதே தான். இந்த எனர்ஜி வந்து நீங்கள் வந்து முடிவுக்கு கொண்டு வாங்க, எண்ட் கொண்டு வாங்க, கம்ப்ளீஷன். ஸோ உங்களுடைய கம்ப்ளீஷன் இங்கே இருக்குது, இங்கே கிடையாது, இங்கே கொண்டு வாங்க. ஓகே, பட் இதுக்கும் வந்து இந்த கம்ப்ளீஷன் உங்களுக்கு கிடைக்கும். தட் மீன்ஸ் இதுக்கு ஒரு ஆன்சர், சொல்யூஷன் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதற்குரிய பதில் அப்படின்றது இப்போ இல்லைன்னாலும் கண்டிப்பாக அதுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய கார்ட்ஸ், உங்களுடைய எனர்ஜி வைஸ் தெரியுது. ஸோ ஓவரால் உங்களுடைய ரீடிங் இது தான். இந்த வாரத்துக்குரிய வீக்லி ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் இது தான். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.